ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பேபி ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் அவல் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இல்லைன்னா ஒயிட் அவலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அவலை ஒரு தடவை கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவல் கழுவுறதுனால அதில் ஏதாவது தூசி மண் இருந்தாலும் போயிருங்க, அதனால ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். அவலை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு அடிக்கடி சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கலாங்க. கேரட்டும் சக்கரவள்ளி கிழங்கும் குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட்டும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்தாச்சுங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாங்க. ஏன்னா இது பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் குழந்தைங்களோட தொண்டையில் சிக்கிரும். அதனால இது போல் மேஷ் பண்ணதுக்கப்புறமா டேட்ஸ் 2 டேட்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஊற வச்சுருந்த ரெட் அவல் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ரெண்டுமே சீக்கிரமாக குழஞ்சி வெந்துடும், அதனால தாங்க இது லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனாவே போதும். இதெல்லாம் நல்லா குழைய வெந்து வந்துடும். குக் ஆனதுக்கப்புறமா திரும்ப மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அவல் நல்லா வெந்தாச்சுங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது போல் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்க பழக்கலைன்னா நீங்கள் பால் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர், கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன். நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்தே நீங்கள் நட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு நட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எல்லா நட்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நட்ஸ் பவுடராக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இது குழந்தைங்க உணவில் அடிக்கடி ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும். வெயிட் கெய்னிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் பவுடரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான உணவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு காலை வேளைகளில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தைங்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. லஞ்சுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கூட கொடுக்கலாம். நைட் டின்னர் கொடுக்கும்போது நட்ஸ் பவுடரும் நெய்யும் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்க பழக்குங்க. குழந்தைங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கறதுனால வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.